வணக்கம். இப்போ நம்ம டிப்ஸ் போர்ட்டலில் நாட் ஃபவுண்டு இதெல்லாம் திரும்ப செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பிடிஎஸ், அதாவது ரேஷன் கார்டு நம்பரை வச்சு நம்ம எப்படி செக் பண்ணுறதை வந்து பார்க்கலாம். இப்போ கூகுள் ப்ரௌசரில் போய்ட்டு பிடிஎஸ்ன்ற வெப்சைட் உள்ளே போங்க. பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா tnpds.gov அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுமாரி வந்துச்சுங்களா? இந்த வெப்சைட்டில் பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு வரும். பொது விநியோக திட்ட அறிக்கைகளை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வரும். அது நம்பர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் எடுத்துங்க. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் கிளிக் பண்ணுங்கள். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள 8 தாலுக்கா வைஸ் காமிக்கும் வரும். உங்களுக்கு தாலுக்கா வைஸ் தான் வரும், பிளாக் வைஸ் இதில் வராது. தாலுக்கா வைஸ் எடுத்துங்க. உங்கள் பஞ்சாயத்து அந்த ஹவுஸ் ஹோல்டு எங்கே இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான தாலுக்காவை உள்ளே போங்க. இப்போ மயிலாடுதுறை தாலுக்கா இருக்குது, குத்தாலம் தாலுக்கா, கீழ்வேலூர் எல்லாமே இருக்குது. மயிலாடுதுறைக்கு நான் ஒரு மாடலுக்கு போகிறேன். உள்ள மயிலாடுதுறை கிளிக் பண்ணுங்க. தாலுக்காவை உள்ளே போனீங்கன்னா மயிலாடுதுறை தாலுக்காவில் உள்ள எல்லா கடைகளோட பெயரும் வரும். கடை குறியீடு, கடை பொறுப்பாளர், கடையின் பெயர், தொடர்பு எண், மொத்த குடும்ப அட்டைகள் எல்லாமே வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வள்ளலகரம் பஞ்சாயத்தில் உள்ளே போகிறேன். வள்ளலகரம் கடையில் உள்ள அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கடைகள்லாம் வரும். அதில் வள்ளலகரத்தை கிளிக் பண்ணுங்கள். நான் அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்கள். 1672 1672ங்கிறது அத்தனை கார்டு இருக்குது அந்த வள்ளலகரம் பஞ்சாயத்தில் உள்ள கடையில். உள்ளே போனதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி அட்டைகள் மொத்தம் 1498, ஏஏ அட்டைகள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா மின்னணு கார்டு எண் எல்லா கார்டும் வந்துடும். எத்தனை கார்டு இருக்கோ எல்லா கார்டோட நம்பரும் வந்துடும். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கையில் இருக்க அப்ளிகேஷனை பாருங்கள். அப்ளிகேஷனில் கார்டு நம்பர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்படி செக் பண்ணோம்னா இதுமாரி உள்ளே போய்டுங்க. இந்த கார்டு நம்பர் இருக்கான்னு பாருங்கள் இந்த வரிசையில். அப்படி இல்லைனா நீங்கள் நேரடியாக போய் செக் பண்ணுறதுக்கு மின்னணு அட்டை தேடுன்னு இருக்காங்க. மின்னணு அட்டை தேடு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த மின்னணு அட்டை ரேஷன் கார்டில் உள்ள ஃபஸ்ட்டு 3 நம்பர் ஆல்ரெடி இருக்கும். அதில் அந்த 333 இருக்கும். அதுக்கு அடுத்தது உள்ள நம்பரை நீங்கள் அதில் சர்ச் பண்ணுங்கள். 333 விட்டுட்டு மற்ற நம்பர்லாம் அதில் டைப் பண்ணுங்கள். நான் ஒரு நம்பருக்கு மாடலுக்கு செக் பண்ணுறேன். 8799299190 நம்பரை டைப் பண்ணிவிட்டு தேடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா இந்த நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த நம்பர் வந்திருக்கு. இப்போ மின்னணு கார்டு என்ன வந்துருக்கா? அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகிட்டு பாருங்கள். அந்த அட்டை எண்ணு, அவங்க முகவரி தெற்கு வீதி, தர்மபுரம், மயிலாடுதுறை அஞ்சல் நம்பர் வந்துச்சுங்களா? கீழே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப தலைவர், மற்ற உறுப்பினர்கள் பேர் எல்லாமே வந்துடும். இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இப்போ கார்டு நம்பர் தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம்னா இந்த நம்பர் வச்சு செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அந்த பஞ்சாயத்தில் உள்ள எல்லாமே வந்துடும். அந்த கடையில் உள்ள கீழே எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நன்றி.